நமஸ்காரம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் மிக உன்னதமான கிரந்தம். இந்த உன்னதமான கிரந்தத்தை படிக்கிறதும் கேட்கறதும் அதை சொல்றதும் மோட்சத்திற்கான எளிய வழி என்று எல்லோரும் கூறியிருக்கிறார்கள். இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம் முதலாக பகவானிடமிருந்து பிரம்மாவுக்கு சதுஸ்லோகி என்று 4 ஸ்லோகங்களாக கூறப்பட்டு, பிரம்மாவிடமிருந்து அவருடைய மானசபுத்திரர் நாரதருக்கும், நாரதத்திலிருந்து வியாசர் பகவானுக்கும், வியாச முனிவற்றிலிருந்து அவருடைய திருக்குமாரன் சுகபிரம்மத்துக்கும் இது கூறப்பட்டது. பின்பு அதே பிற்காலத்தில் சவுனகாதி மகரிஷிகள் வேண்டி சூத முனிவர் நைமசாரண்யம் என்ற திவ்யசேரத்தில் எல்லோருக்கும் இந்த பாகவத புராணத்தை கூறியிருக்கிறார். இந்த ஸ்ரீமத் பாகவதம் 12 ஸ்கந்தங்களை உடையது. 4 ஸ்லோகமாக இருந்து சதுஸ்லோகி என்று கூறப்பட்ட அந்த பகவான்கிட்டருந்து பிரம்மாவுக்கு கூறப்பட்ட சதுஸ்லோகி 4 ஸ்லோகங்கள் இன்று 18,000 ஸ்லோகங்களாக விரிவடைந்துள்ளன. இது மொத்தம் 12 ஸ்கந்தம், 18,000 ஸ்லோகங்கள். இந்த பாகவத புராணம் மிகவும் உன்னதமானது. இதை படிப்பது, கேட்பது, சொல்றது எல்லாமே மோட்சத்திற்கான எளிய வழி என்று எல்லோரும் கூறியிருக்கிறார்கள். இன்று நாம் பார்க்க போவது 12வது அத்தியாயத்தில் 12வது ஸ்கந்தத்தில் 12வது அத்தியாயம் 13வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். பாகவத சுருக்கத்தை கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஸ்கந்தத்திலும் என்னென்ன நடந்தது, என்னென்ன சம்பாவனை, யார் கூட பேசினது, இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்கந்தத்திலையும் விரிவாக ஒவ்வொரு ஸ்கந்தமாக அது கூறப்படுகிறது. 12வது அத்தியாயத்தில் 68 ஸ்லோகங்கள் உள்ளன, 13ல் 23 ஸ்லோகங்கள் உள்ளன. ஸோ இன்று முதல் 6 ஸ்லோகம் விதம் அதனுடைய ஸ்லோகங்களும் அதனுடைய பொருளும் நம்ம பார்ப்போம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் 12வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம். அத துவாதசோऽध्यायः. சூத உவாச்ச நமோ தர்மாய மகதே நமः கிருஷ்ணாய வேதசே பிராமணேभ्यो நமஸ்கிருத்ய தர்மான் வக்ஷே சனாதனான் ஏதத்வா கதிதம் விப்ரா விஷ்ணு சரிதமத்புதம் பவத்பிர்தகதம் பிருஷ்டோ நராணாம் புருஷோசிதம் அத்ர சங்கீததः சாட்சாத் சர்வ பாபஹரோகரி நாராயணோ ஸ்ரீகேஷோ பகவான் சாத்வதாம்பதி அத்ர பிரம்ம பரம் குக்யம் ஜெகத பிரபவாவ்யயம் ஞானம் ச ததுபாக்யானம் ப்ரோக்தம் விஞ்ஞான சம்யுதம் பக்தி யோக சமாக்யாதோ வைராக்யம் ச ததாஸ்ரயம் பாரிக்ஷிதம் உபாக்யானம் நாரதாக்யானமேவ ச பிரயோபவே ச ராஜர்ஷிர் விப்ரசாபாத் பரீட்சிதः சுகஸ்ய பிரம்ம ரிஷபஸ்ய சம்வாதஸ்ய பரீட்சிதः. இப்போ ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்ப்போம். முதல் ஸ்லோகத்திலேருந்து 6 ஸ்லோகம் வரையும் உள்ள அர்த்தம் பார்ப்போம். சூத முனிவர், சில நைமசாரண்யத்தில் சூத முனிவர் சவுனகாதி முனிவர்கிட்ட பாகவதம் ஸ்ரீமத் பாகவத்தில் உள்ள தர்ம சுருக்கத்தெல்லாம் சொல்கிறார். தர்மத்தில் உள்ள எல்லா சுருக்கத்தையும் சொல்கிறார். அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதம் முழுதும் நாராயணன் பற்றியே, ஸ்ரீஹரியை பற்றியே பேசப்படுகிறது. இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம் பரம ரகசியமான பிரம்ம தத்துவத்தை பற்றி கூறப்படுகிறது. இந்த தத்துவத்திலிருந்து பூமி பிறந்தது, அழிவு, இருக்கிறது, அதெல்லாம் ஏற்படுகிறது. தென் அந்த தத்துவத்திலேருந்து, பிரம்ம தத்துவத்திலிருந்து, ரகசியமான தத்துவத்திலிருந்து ஞானம் எவ்வாறு பெறப்படுகிறது, பக்தி மார்க்கம் பற்றி சொல்லப்படுகிறது. கடைசியாக முதல் ஸ்கந்தத்தில் பரீட்சித்தோட பிறப்பு, வியாசர் நாரதர் சம்பாவனை பேசப்படுகிறது. முனிகுமாரன் சாபத்தால் பரீட்சித்துக்கு 7 நாள் உயிர் பிரியும் என்ற சாபத்தில் கங்கை கரையில் உட்கார்ந்து அவன் தபம் என்ற சமயத்தில் சுகமணிவரோடு கலந்த உரையாடல் பேசப்படுகிறது. இந்த அர்த்தம் பூரா இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து 6 ஸ்லோகத்துக்குள்ள அர்த்தங்கள். இனிமேல் நம்ம நாளைக்கு 7லேருந்து
மீதி உள்ள ஸ்லோகத்தையும் நம்ம பார்ப்போம்.